உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அவங்களோட ஒரு பெட்டரான ஒரு கவர்மெண்ட்டை வந்து பிரிட்டிஷ் கொடுத்தும்போது என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல அவங்க முடிவு பண்ணது கோயிலுக்குள்ளே போகவே கூடாது. ஜாதி மதம் இந்த பிரிவு இதுலலாம் நம்ம தலையிடவே கூடாது. இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது, அதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பிரிட்டிஷோடைய பெரிய பலம் அதுதான். மதத்தை வந்து உங்க கையில எடுக்கவே கிடையாது. எதுக்கு உங்களுக்கு 5 கிராமம்? நீங்கள் வந்து வியாபாரம் பண்ண தானே வந்தீங்க. உங்களுக்கு எதுக்கு நல்லா நீங்கள் என்ன செட்டில் ஆக போறீங்க? நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, எங்ககிட்ட வித்துட்டு நீங்கள் போயிடுவீங்கல்ல, எதுக்கு நீங்கள் அப்படின்னு தான். இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலேருந்து வந்து ஒரு படையை நம்ம காப்பாற்றுறதுக்கு வரும் அப்படின்னு நினச்சி நவாப் ஆர்மி வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அவங்க ஈவினிங் தான் வந்து சேர்றாங்க. இன்னைக்கு இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது? ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு எழுத்தாளர் ராம்கி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே வரலாற்று சம்பந்தமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் சார். அதில் குறிப்பாக இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து ஆர்காட் நவாப் குடும்பங்கள் பற்றி. நான் சின்னதாக ஒரு கிளிப் வந்து பார்த்தேன். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு மத வேறுபாடுகள், இந்த நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து கேள்விப்படுறோம். அது எல்லாத்தையுமே தாண்டி ஆர்காட் நவாப் குடும்பங்கள் வந்து இந்துக்களுக்கு வந்து நிறைய நமக்கு செஞ்சாங்க. அதாவது அவங்க வந்து தமிழகத்தில் குறிப்பாக வந்து எல்லா மதத்தினரும் ஒரே மாதிரி பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை ஒரு சின்ன கிளிப் மூலமாக தெரிஞ்சுட்டோம். ஸோ அது மூலமாக நான் அதுக்கப்புறம் தான் நான் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து நவாப் குடும்பங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில். ஸோ அவங்க முகலாயர்கள் வந்து எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, தமிழகத்திற்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எங்களுக்காக சொல்லுங்கள் சார். ஸோ முகலாயர்கள் பற்றி ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். முகலாயர் பற்றி நிறைய பேசலாம். ஆமாம். முகலாயர்கள் வந்து ஏன் வந்து ரொம்ப வருஷம் வந்து இந்தியாவில் ஆட்சி இருந்தாங்க? அவங்க தொடர்ந்து அவங்களுடைய அடுத்தடுத்து அவுரங்கசீப் வரைக்கும், பாபரில் ஆரம்பித்து அவுரங்கசீப் வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பேரரசாக இருந்ததுக்கு காரணம் வந்து அவங்க வந்து இந்தியர்களை புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து டெல்லி சுல்தான்கள் வந்து பல பேர் படையெடுப்பு, டெல்லி வந்து பல அந்நியர்களால் படையெடுக்கப்பட்ட ஒரு இடம் இருந்துச்சு. டெல்லி சுல்தானுடைய ஆட்சியெல்லாம் வந்து ரொம்ப கொடுங்கோல் ஆட்சியாக தான் இருந்தது. ஆனால் முகல்கள் வந்து வரும்போது அவங்க வந்த பிறகு அவங்க வந்து நிஜமாவே வந்து இந்தியர்கள் இப்படி தான் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது. ஸோ இங்கே வந்து மதம்ங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ நாம் அவங்களுக்கு இஸ்லாம் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தாலும் இங்கே வந்து இருக்கிற மக்களுடைய ஆதரவை பெறணும்னா நம்ம அவங்களோட இணைந்து பணியாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோல், அந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. அது வந்து கடைசி பாபரில் ஆரம்பித்து அவுரங்கசீப் வரைக்கும் எல்லாருக்குமே இருந்தது. மேபி அக்பரை வந்து தீனிலாகின்னு தனியாக ஒரு மதம்லாம் ஆரம்பிச்சாரு. அவுரங்கசீப் வந்து ரொம்ப தீவிர இஸ்லாமிய பற்றாளாக இருந்தார். அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்து கோயிலுக்கு நிறைய நன்கொடையெல்லாம் கொடுத்துருக்காரு அவுரங்கசீப்பே. ஸோ அவங்க அதாவது பொதுவாக அவங்க வந்து இங்கே வந்து ரொம்ப ஹிந்து சென்டிமெண்ட்டை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதற்காக முஸ்லிம்களை வந்து அதாவது அந்த மதத்தை வந்து உயர்த்தி அந்த மாதிரிலாம் அது மாதிரிலாம் பண்ணலாம். அதாவது ஆக்சுவலாக அது ஒரு பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாடமும் அதுதான். நீங்கள் முகலோட ஒரு பெட்டரான ஒரு கவர்மெண்ட்டை வந்து பிரிட்டிஷ் கொடுத்தும்போது என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல அவங்க முடிவு பண்ணது நம்ம கோயிலுக்குள்ளே போகவே கூடாது. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்ல மக்களுடைய சென்டிமெண்ட் விஷயங்கள், ஜாதி மதம் இந்த பிரிவு இதுலலாம் நம்ம தலையிடவே கூடாது. இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது, நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு தான் பிரிட்டிஷோடைய பெரிய பலம் அதுதான். அவங்க எந்த விதமான இந்த சச்சரவுகளும் உள்ள வரவே இல்லை. அதனாலதான் அவங்க லாங் ஸ்டாண்டிங் இருந்தாங்க. மதத்தை வந்து அவங்க கையில எடுக்கவே கிடையாது, கையில எடுக்கல. அதை வைத்து மக்களை பிளவுபடுத்தணும், அதை வைத்து ஒரு பக்கத்துடைய ஆதரவை நம்ம எடுத்துக்கணும், இன்னொருத்தருக்கு எதிர்ப்பு அந்த மாதிரிலாம் வந்து பிரிட்டிஷார் நினைக்கல. அதனாலதான் அவ்வளவு தூரம் அத்தனை வருஷம் இந்தியாவில் இருந்தாங்க. ஸோ இப்போ ஆர்காட் நவாப் அப்படின்னு வரும்போது ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரியில ஆர்காட் நவாபுங்கிறது ரொம்ப முக்கியமான. இப்போ என்னென்ன இப்போ நிறைய கேள்வி நவாப் நாற்காலின்னு ஒரு படம் இருக்கு. ஆக்சுவலாக அது ரொம்ப ஒரு ட்ராமா தான் ஆக்சுவலா. ஆனால் அதில் ஒரு மெயின் கேரக்டர்னா நவாப் நாற்காலி ஒன்று. அது நவாப் பயன்படுத்திய ஒரு நாற்காலியா அப்படின்னு கோமல் சாமியாரோட பிரபலமான ஒரு ஸ்கிரிப்ட். ஆக்சுவலா அது நாடகமா வந்து பெரிய சக்கவோடு போட்டது. அதுக்கப்புறம் படமா வந்தது, நாகேஷ் ஜெய்சங்கர் நடிச்ச படம். ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப ஒரு நவாப் பயன்படுத்திய ஒரு புராதனமான நாற்காலியை எப்படி வந்து திருடிட்டு போறதா இருக்கும். கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் மாதிரி தான். ஆக்சுவலா அந்த பீடத்தை எப்படி எடுத்துட்டு போறதுங்கிற மாதிரி இந்த நாற்காலியை எப்படி எடுத்துட்டு போறது மாதிரியான கான்செப்ட் தான். ஸோ இப்போ ஏன் அதை நம்ம சொல்றோம்னா நவாப் நாற்காலி அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப பழைய நாற்காலி.
அப்படி சொல்றதுக்கான அர்த்தம் தான் ஆக்சுவலாக அது. ஒரு 60s 50sலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் பேச்சு வழக்கு என்ன பேசுவாங்கன்னா, இது நவாப் காலத்து நாற்காலி, இது ஹைதர் அலி காலத்து சமாச்சாரம்பாங்க. அதாவது அவங்களுக்கு ஹைதர் அலியேங்கிறது ரொம்ப பழைய காலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் அப்ப இருந்தது 50s 60sல. அப்பதான் இந்த பொன்னியின் செல்வன்லாம் வந்து சோழர்கள்லாம் தெரியுது. அப்போ வந்து படித்தவர்கள் மத்தியில வந்து சோழர்கள்லாம் யாரு அப்படிங்கிற ஒரு அறிமுகம் வருது. ஆனா பாமர மக்களுக்கு அதெல்லாம் தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா நவாப்பு, ஹைதர் அலி அப்படின்னு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருந்தது தமிழ்நாட்டுல அப்படிங்கிறது பாமர மக்களுக்கு தெரியாது. பொன்னியின் செல்வன் வந்து அதுக்கப்புறம் அதுல உள்ள சோழர்கள் கதை, ராஜராஜன்னா யாரு, அப்புறம் கொஞ்சம் முன்னாடி போய் அதுக்கப்புறம் பல்லவர்கள்லாம் யாரு, பல்லவர்கள் யாருன்னே தெரியாது. ஸோ இப்படி படிப்படியா போய் மாமல்லபுரத்தில் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி வந்த பிறகுதான் ஓ அப்படியா அதுக்கு முன்னாடி ஒரு பல 1000 வருஷம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறது மெல்ல மெல்ல தான் அந்த ஒரு 50-60 இயர்ஸ்ல ஆன டெவலப்மெண்ட் தான் ஆக்சுவலா. ஸோ அப்போ எதுக்கு சொல்றேன்னா அந்த காலகட்டத்தில் 50-60ல பழைய விஷயம் அப்படின்னா அது ஹைதர் அலி காலத்து படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் தட் இஸ் எ ரீசன்ட் ஹிஸ்டரி. இந்தியன் ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஹிஸ்டரி பார்க்கும்போது ஹைதர் அலியை பத்தி பேசுறதோ ஆர்காட் நவாப் பத்தி பேசுறதோ ரொம்ப ரீசன்ட் ஹிஸ்டரி. அவங்கலாம் 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இருந்தவர்கள். ஸோ இப்போ அந்த வகையில பார்க்கும்போது ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் நம்ம இருந்தபோது தமிழ்நாட்டில் இருந்த முக்கியமான இந்த நவாப் இங்கே சண்டை, அதாவது ஒரு இந்தியாவே கட்டமைச்ச இடம்னா சென்னை தான் ஆக்சுவலா. இங்கே வந்து நடந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பிரெஞ்சு கம்பெனி நடந்த ஒரு மோதல். அந்த மோதல் ஆங்கிலேயர்கள் வந்த இடமும் சென்னை தான். அவங்க வந்து லேண்ட் ஆன இடம் இங்கே தான். அவங்க வந்து ஒரு செயின்தாஸ் கோட்டையை போடும்போது கூட அவங்களுக்கு வந்து பெரிய அளவுலாம் ஒரு பெரிய கனவு இதெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே வந்து இங்கே இருக்கிற நிலைமை சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு ஸோ அதுக்கு ஒரு பெரிய காரணியாக இருந்தது வந்து ஆர்காட் நவாப். ஸோ அவர் என்ன நினைக்கிறார், அவர் ஒரு பாதுகாப்பு தேடி வர்றாரு. அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள். ஸோ அதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பட் அவர் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி செயின்தாஸ் கோட்டையில் இருக்கிற கம்பெனிட்ட அவர்கிட்ட வந்து ஹெல்ப்புக்கு வர்றாரு. அப்போ பண்ணும்போது அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்களுக்கு இனாமா ஒரு 5 கிராமத்தை கொடுக்குறாரு. அவங்க கேட்குறாங்க கொடுத்துடுறாரு. பட் அவரு தான் யோசிக்கிறாரு, அடடா எதுக்கு உங்களுக்கு 5 கிராமம், நீங்க வந்து வியாபாரம் பண்ண தானே வந்தீங்க, உங்களுக்கு எதுக்கு நல்லா நீங்க செட்டில் ஆக போறீங்க, நீங்க வியாபாரம் பண்றீங்க எங்ககிட்ட வித்துட்டு நீங்க போயிடுவீங்கல்ல, எதுக்கு நீங்க அப்படின்னாலதான் இல்ல நாங்க வந்து எங்களுடைய தளவாடங்கள் எங்களுடைய குதிரைகள் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான இடம்லாம் சொல்லி ஜஸ்டிஃபை பண்றாங்க. பட் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆக்சுவலா. ஒருவேளை அவர் 5 கிராம் கொடுக்காம இருந்தது அவர் மறுத்து இருந்தான்னா, அதாவது அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கால நிலைமையில இல்லை. ஏன்னா இவங்களுடைய கை வந்து ரொம்ப ஓங்கி இருந்த காலம் ஆக்சுவலா. அவர் வந்து மறுத்திருக்கலாம். ஆனாலும் மறுத்தாலும் அவங்க புடுங்கிக்கொள்ள நிலையில தான் இருந்தாங்க. பட் ஏதாவது ஒரு ட்ரைனிங் பண்ணி ஓகே அவர் கொடுக்க மறுட்டாரு, அதனால நாங்க வேற மாதிரி பிளான் சேஞ்ச் ஆயிருந்துச்சுங்களா, வேற மாதிரி ஹிஸ்டரி வேற மாதிரியா இருந்திருக்கும். பட் அந்த 5 கிராமங்கள் வச்சுதான் இன்னைக்கு சென்னைங்கிற நகரமே உருவானது. ஸோ அதற்கு முக்கியமான காரணம் எந்த அளவுக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி காரணமோ கம்பெனி நிர்வாகமோ அதே அளவுக்கு காரணம் ஆர்காட் நவாப். அவர் கொடுத்தாரு, அவர் கையில இருந்தது. அவர் ஏன் கொடுத்தாருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்ட நிலம். அதாவது அவருடைய போக்கஸ், அவருடைய நகரம் எதுன்னா ஆரணி, அவருடைய நகரம் வந்து ஆற்காடு. அங்க அவருடைய போக்கஸ் அதுதான். அன்னைக்கு வெள்ளூர் தான் பெரிய மாநகரம். அவருக்கு வந்து இங்க ஒரு சென்னை இன்னைக்கு இருக்கிற சிட்டி அப்படி கிடையாது. சோ இது வந்து அங்க சிட்டியை விட்டு அவுட் சைட்ல இருக்கிறதுனால இதை இந்த வேஸ்ட் ஹேண்ட் வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க, சரி கொடுப்போம் அப்படி சொல்லி கொடுத்ததுதான். அதை இவங்க டெவலப் பண்ணி ஒரு கோட்டையை கட்டி கொத்தளம் கட்டி பெரிய அளவுலாம் ரெடி பண்ணி ஒரு பெரிய பாதுகாப்பாளர் மாதிரி பண்ணி அது வந்து இவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இவர் வந்து இவருக்கு நிறைய சப்போர்ட் வந்து கம்பெனி நிர்வாகம் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு சொன்னா, அவுரங்கசீப்குள்ள வந்து நிறைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். ஸோ அவங்க வந்து நாடு பூரா போய் வரி வசூல் பண்றதுக்குலாம் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. ஸோ முன்னாடி பாளையக்காரரை நம்பி இருக்க முடியாது, அவங்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புன்னு சொல்லிட்டு அவங்க சொந்த பந்தங்களோ இல்லை ஒரு அவங்களுக்கு நெருக்கமானவர்களை வந்து அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்கி அவங்கள தான் அனுப்பிச்சாங்க. அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ங்கிற வார்த்தை தான் அந்த உருது வார்த்தை தான் நவாப்புங்கிற வார்த்தை. ஸோ இந்த மாதிரி ஏராளமான நவாப் வந்து தென்னிந்தியாவில் இருந்தாங்க. ஏன்னா தென்னிந்தியாவில் வந்து ஒரு கௌரங்கசீப்பால வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அவர் கெஸ் பண்ண முடியல எந்த இடத்துல என்ன வந்து ஒரு ஜியாகிரபியா அவரோட ஐடியா கிடையாது. ஸோ அதனால எல்லாருக்கும் அனுப்பிச்சு வச்சார். அப்போ இருக்கும்போது ஹைதராபாத் நிஜாம் வந்து அவுரங்கசீப்க்கு வந்து ரொம்ப அதுக்கான 2 பேருக்குள்ள நல்ல ரிலேஷன்ஸ் கிடையாது. ஸோ அவுரங்கசீப் மொகல்ஸ் வந்து ஹைதராபாத் நிஜாம் மேல படையெடுத்து வரும்போது அந்த இடம் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு போகுது. அப்ப என்ன பண்றாரு, முக்கியமான தளமா வந்து ஹைதராபாத் நிஜாம் மாறுது அந்த இடம். ஸோ அங்க இருந்து சவுத் இந்தியா முழுக்க கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது அவங்களுக்கு ரெப்ரசன்ட் நிறைய பேர் நவாப்பா அனுப்பிச்சிக்கிறாங்க. அவங்க கர்நாடகாவிலையும் தமிழ்நாடு இந்த பகுதியெல்லாம் வராங்க. அப்படி வந்தவர்கள் தான் இந்த நவாப். ஸோ இப்போ இவங்க வந்து ஏன் வந்து இந்த ஆற்காடை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து வெள்ளூர் தான் ஒரு பெரிய
ஒரு கனவு நகரம் மாதிரி ஆக்சுவலா. அப்போ உங்க ஆற்காடுல அவங்க வந்து இருக்கும்போது அங்க இருக்கிற நிறைய விஷயங்கள் மாற்றினாங்களா சார்? இவங்க வரதுக்கு முன்னாடி ஆற்காடு ரொம்ப சாதாரண ஒரு இடமா தான் இருந்துச்சு. அது ஒரு பெரிய இடமோ கிடையாது. ஆனா ஏன் அவங்க வந்து ஆற்காடு போன்ற அந்த மலைப்பாங்கான பகுதியெல்லாம் எடுத்துருக்காங்கன்னா அது வெள்ளூருக்கு பக்கத்துல இருக்கு, செஞ்சிக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால. ஏன்னா அவங்களோட டார்கெட் என்னன்னா அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர் பீரியட்ல தமிழ்நாட்டில் ஒரு 3 இடம் தான். ஒன்று தஞ்சாவூர், மதுரை, வெள்ளூர், 3 இடங்களையும் வெவ்வேறு நாயக்கர்கள் வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. இவங்க 3 பேருக்குள்ள பெரிய ரத்த சம்பந்தம் பிளட் ரிலேஷன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்குள்ள பெரிய தகராறுலாம் உண்டு. எப்படி நம்ம சேர சோழ பாண்டியர் சண்டை மாதிரி அதை விட மோசமான சண்டைகள்லாம் தஞ்சாவூர் நாயக்கருக்கும் மதுரை நாயக்கருக்கும், தஞ்சாவூர் நாயக்கருக்கும் வெள்ளூர் நாயக்கருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது தஞ்சாவூர் நாயக்கருடைய அதை போய் அதுக்கப்புறம் மராத்தாஸ் வராங்க தஞ்சாவூருக்குள்ள. அவங்க மராத்தாஸ் தஞ்சாவூர் தானே, அங்க மதுரை நாயக்கர் கண்ட்ரோல் அங்கே தான் இருக்கு. அவங்க மதுரைக்குள்ள வந்து மராத்தாஸால போக முடியல. ஸோ மராத்தியர்களுடைய ஆளுமைங்கிறது மகாராஷ்டிராலேருந்து ஆரம்பிச்சு படிப்படியா அப் டு தஞ்சாவூர் வரைக்கும் இருக்கு. ஸோ தஞ்சாவூர்ல வந்துட்டு அவங்க வந்து வெள்ளூரை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஸோ வெள்ளூர்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மராத்தாஸ் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த அவங்க கிட்ட இருக்கிற வெள்ளூரை மீட்கணும் அப்படிங்கிறது தான் ஹைதராபாத் நிஜாமுடைய கணக்கு. அதுக்காக தான் இவ்வளோ நவாப் அனுப்பிச்சிட்டாரு. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற முக்கியமான தளபதிகளாக அனுப்பிச்சு பண்ணும்போது மைதீன் கானா ஒருத்தர் ஒரு தளபதி, முக்கியமான தளபதி. இந்த நேம்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது, இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் டிசைட் பண்றாரு நம்ம வந்து செஞ்சி வெள்ளூரை ஃபேஸ் பண்ணணும்னு நம்ம இங்கே இந்த இடத்த வந்து ஆற்காடை செலக்ட் பண்ணிட்டு அவர் ஆற்காடை செலக்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு இடத்த வந்து டென்ட் போட்டுக்கிறார். இந்த அங்கே வந்து அங்கேருந்து வந்து ஒரு போர் ஆரம்பிக்குது. 6 வருஷம் நடக்குது சண்டை மராத்தாஸ்க்கும் இந்த ஹைதராபாத் நிஜாமுடைய ஆசி பெற்ற இந்த நவாப்களுக்கும். 6 வருஷம் சண்டைக்கு நடுவில் கூட இவங்களால ஒன்றும் ஜெயிக்க முடியல. அங்கே மராத்தாஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் மெல்ல தான் அது வந்து வெள்ளூர் விழுந்து இவங்க கிட்ட வருது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஆற்காடை தலைமையிடமா வச்சு ஆற்காடு நவாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அவங்க மனசுல ஒரு பேரரசா அவங்க வந்து நினைச்சு கொடுத்தாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய மேஜர் போர்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து கர்நாடகா தான் ஆக்சுவலா. இந்த ஆற்காடு நவாப்புடைய மெயின் வந்து அவங்க வந்து எங்க ஆதிக்கம் செலுத்துன்னு நினைச்சது வந்து கர்நாடகா, மைசூர் தாண்டி உள்ள ஏரியாக்கள் தான். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஹைதர் அலி, திப்பு சுல்தான்ல அவங்களாம் வளர்ந்து வராங்க. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் இப்போ இங்க இருக்கிற ஆற்காடு நவாப்புக்கு வந்து ஒரு பக்கம் அந்த பக்கம் திப்பு சுல்தான் அவங்களுடைய தொந்தரவு, இந்த பக்கம் ஹைதராபாத் நிஜாம்லேருந்து அவர் ஆரம்பத்தில் அவர்கிட்ட இருந்தவர் தான், ஆனால் விலகி வந்துட்டாரு. ஸோ இப்போ அவர் தன்னிச்சையா செயல்படுறாரு. இந்த பக்கம் பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு, இங்கே சென்னையில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்காங்க. பட் இவங்க பொறுத்த வரைக்கும் ஹாம்லெஸ், இவங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை பண்ணல. ஆனால் மற்றவங்கெல்லாம் பயங்கரமான ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆள் வேணும், நம்ம கொடுக்குற நிலத்தையோ நம்ம கொடுக்குற பொண்ணும் பொருளையும் கொடுத்துட்டு நமக்கு ஒரு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ட்டு தான் அவர் வந்து இங்கே கிழக்கிந்திய கம்பெனியோட டைப் வச்சுக்கிறாரு. ஸோ இப்படிதான் ஆரம்பிக்குது. ஸோ ஆற்காடு நவாப் வந்து கிழக்கிந்திய கம்பெனி வளர்க்கிறார், கிழக்கிந்திய கம்பெனி ஆற்காடு நவாப்பும் ஸ்ட்ரென்தன் ஆகிறார். ஓகே, இன்னொரு விஷயம் சார், இப்ப நவாப் குடும்பங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆங்கிலேயர் கையில நம்மளுடைய ஆட்சி எல்லாமே போச்சா சார்? இல்ல அப்படி சொல்ல முடியாது. நவாப் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா, நவாப் முன்னாடியே இந்த மாதிரி செட்டப்லாம் நிறைய இருந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல வந்து இந்த உள்ளுக்குள்ள கலகங்கள், குடும்பத்துக்குள்ள உள்ள ஒரே அரசுல இந்த சதி துரோகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வழக்கமான விஷயம்தான். அது சோழர்களுக்கு முன்னாடி எல்லா காலத்திலயும் இருந்ததுதான். அது நாயக்கர் காலத்துல ரொம்ப உச்சத்துல இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு ஹெல்ப்புக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாட்டுல இருந்து கூட உதவிக்கு இந்த தகராறு, சொத்து தகராறு, இந்த தகராறுலாம் வெளியிலேருந்து சீனாலேருந்து கூட வந்து மீடியேட் பண்ணும் அப்படிங்கலாம் நினைச்சு கூட்டு வந்தாங்க. அதாவது அப்படி கூட்டு தான் வந்து மல்லிகாப்பூரே வராரு. இப்போ இவங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்ததுன்னா யாருமே வந்து வெளியில அந்நியர்கள் யாரும் வரப்போறது இல்லை. இங்க நடக்கிற மதுரையில நடக்கிற வாரிசு சண்டையில தான் வந்து என்ன பண்றாங்க, டெல்லியில தொடர்பு கொண்டு அவங்கள இருந்து ஆர்மி கேட்கிற சப்போர்ட் கேட்கும் போது அவங்க உள்ள வந்து நிலைமை மாறுது. பட் நம்ம சொல்ற ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து மல்லிகாப்பூர் வந்துட்டு படையெடுத்து போனதுக்கு அப்புறம் ஒரு 800 வருஷங்களுக்கு அப்புறம் உள்ள ஹிஸ்ட்ரி, கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஹிஸ்ட்ரி. ஸோ ஒரு 600 வருஷத்துல வந்து மதுரையில ஒரு இஸ்லாம் ஒரு ஆட்சி இருந்து அது கொலாப்ஸ் ஆகி விஜயநகர பேரரசு ஒரு இந்து அரசா சவுத் இந்தியா ஃபுல்லா அவங்க வந்து டாமினேட் பண்றாங்க. நாயக்கர்கள் வந்து ரொம்ப செல்வாக்கா இருக்காங்க. இந்த நேரத்துல தான் வந்து பிஜப்பூர் சுல்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல எல்லாம் வந்து ஒரு இஸ்லாமியர்களுடைய ஒரு கிங்டம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி வந்தது தான் இப்படி ஒரு ஆற்காடு நவாப். இதுல என்ன மெயினான விஷயம் அப்படின்னு சொன்னா, ஆற்காடு நவாப் இங்க அந்த முதல்ல அடையாறு வார் சொல்லுவாங்க, அடையார் போர், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் அதுக்கப்புறம் ஒரு கர்நாடக போர், 4 கர்நாடக போர் நடந்தது, மைசூர் போர் சொல்லுவான். அது ஒரு 4மே வந்து
ரெண்டுமே அதாவது கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஒரு பெரிய ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்தது. அதே சமயத்தில் ஆர்காட் நவாபுடைய அந்த பதவியையும் ரீட்டைன் பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த அடையார் போர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஆக்சுவலா அது சென்னை ஹிஸ்டரி பத்தி பேசுறவங்களாம் கண்டிப்பா அதை சொல்லுவாங்க. என்னன்னா அன்னைக்கு வந்து ஆர்காட் நவாப் பக்கத்துல வந்து 10,000 வீரர்கள். ஸோ அவங்க வந்து சாந்தோம்ல கேம்ப்ல இருக்காங்க. ஸோ இவங்க கூட சண்டை போடுறதுக்கு பிரெஞ்சுலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து 200 பேர் 200 போர் வீரர்கள் வராங்க. பாண்டிச்சேரியிலேருந்து பை ரோடு ரோடு வராங்க, சாந்தோமுக்கு வராங்க. ஸோ இவங்களுக்குள்ள வார் நடக்க போகுது. இவர் எதுக்கு நம்ம கிட்ட 10,000 பேர் தான் இருக்காங்க, நம்மளால ஈஸியாக ஜெயிக்க முடியுங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல இவங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ஹெல்ப் கேட்போம். அங்கேருந்து என்ன செயின்ட் ஜான்ஸ் கோட்டையில் வந்து கம்பெனி இருக்கு, கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு. ஆங்கிலேயர் இங்கிலீஷுக்கும் பிரெஞ்சுக்கும் ரெண்டு பேருமே ரெண்டு துருவங்களும் நல்லா தெரியும். ஸோ அவங்களுடைய ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்க கேட்டால் சரி நாங்கள் வந்து உங்க கூட ஜாயின் பண்றோம் அப்படின்னு. பட் என்னன்னா அந்த வார் ஒரே ஒரு நாள் தான் நடந்தது. அந்த வார் ஒரே ஒரு நடக்கும் போது இந்த 10,000 பேரையும் காலி பண்ணுது அந்த 200 பேர் கொண்ட இவங்க வந்து செயின்ட் ஜான்ஸ் கோட்டையிலேருந்து வந்து ஒரு படை நம்ம காப்பாற்றுறதுக்கு வரும் அப்படின்னு நினச்சி நவாப் ஆர்மி வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அவங்க ஈவினிங் தான் வந்து சேர்றாங்க. அதாவது நீங்க பாத்தீங்க இன்னைக்கு இருக்கிற செயின்ட் ஜான்ஸ் கோட்டை எங்க இருக்குது, சாந்தோம் சர்ச் எங்க இருக்குது. ஸோ அங்கேருந்து அங்க வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நாள் ஆயிருக்குது. ஸோ என்னன்னா அது முடிவெடுக்கிற நேரம். ஆக்சுவலா என்னன்னா இப்போ அந்த ஆர்காட் நவாப் போய் ஹெல்ப் பண்ணா நம்ம வந்து டோட்டலா வேர்ல்டு வைடு வந்து அது வந்து பெரிய நியூஸ் ஆகும். என்னன்னா இங்கிலீஷ்க்கு பிரிட்டிஷ்க்கும் வந்து பிரெஞ்சுக்கும் நேரடியான வார் அப்படிங்கிற மாதிரி போகும். ஸோ அந்த டிசிஷன்லாம் அவங்க எடுத்தா இன்னைக்கு இங்கே நடக்கிற ஒரு சின்ன விஷயம் வந்து பெரிய அளவில் கான்ஃப்ளிக்ட் வந்துடக்கூடாதுங்கிறக்கா அந்த பார்த்து டிசிஷன் எடுத்து அவங்க வந்து சேரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சது. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அடையார் போர், அதாவது 1646 நினைக்கிறேன், 1746 நினைக்கிறேன். ஸோ அந்த இதுலேயே வந்து ஆர்காட் நவாபுடைய செல்வாக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட எப்படின்னா ஆச்சுன்னா இங்கிலீஷ் வெர்சஸ் பிரெஞ்சு அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம இந்த ஏரியா எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் 4 கர்நாடகா வார். இந்த 4 கர்நாடகா வார்லேயே வந்து இங்கிலீஷ் ஆர்மி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சதுனால ராபர்ட் கிளைவ், டியூலக்ஸ்ன்னு சொல்லிட்டு இவர் ஃப்ரெஞ்சில் இருக்கவர், ஸோ இவங்கெல்லாம் வந்து தலையெடுத்து பெரிய அதுக்கு வந்த பிறகு தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து ரொம்ப பெரிய அளவில் கிழக்கிந்திய கம்பெனி பெரிய அளவில் வராங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்கட்டாவே எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து கம்பெனியோட ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலா ஆர்காட் நவாப் என்ன பண்றாருன்னா அது வரைக்கும் வந்து ஒரு 100 ஆண்டுகள் வந்து இந்த ஆரணியை வந்து தலைமை இடமா வச்சுட்டு அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் பண்ணாங்க. என்னன்னா இப்போ நீங்க சொன்னீங்களே அவங்க ஒரு செக்குலரிஸ்ட்னா அவங்க செக்குலர், அவங்க வந்து இஸ்லாம்ஸ் இருந்தாலும் அவங்க செக்குலராக தான் இருந்தாங்க. எல்லா மதத்துக்கும் சார்ந்தவர்களுக்கும் எல்லா விதமும் உதவி பண்ணாங்க. பட் அது வந்து நான் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. என்னன்னா நம்ம தமிழ்நாடு இந்த பகுதியில் நேச்சரே அப்படிதான். இப்போ நீங்க இங்க அப்படியே தாண்டி போங்க, நாயக்கர் காலத்துல மராட்டா காலத்திலேயே வந்து மராட்டியர்கள் அவங்க தீவிர இந்துக்கள் இருந்தாலும் அவங்க வந்து பல முஸ்லீம்ஸ்களுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய சர்ச் கொடுத்துருக்காங்க. நாயக்கர் காலத்தில் போனீங்கன்னா நாயக்கர்கள் வந்து மதுரை நாயக்கரும் சரி, தஞ்சாவூர் நாயக்கரும் சரி, ராமநாதபுரத்துலலாம் நிறைய முஸ்லீம்களுக்கு நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே அப்படியே அந்தந்த வயசு இப்படி போகும்போது அப்படியே இன்னும் தெரியுமா சோழர் காலத்துல நிறைய புத்த விகாரமே இருந்திருக்கு நாகப்பட்டினத்துல. அப்போ பல்லவர்கள் வந்து எவ்வளவோ கட்டியிருக்காங்க எல்லாருக்குமே, ஜைனம் பௌத்தம் எல்லாத்தையும் எல்லா அந்த டைனாஸ்டிலையுமே வந்து அவங்க ஒரு இன்னைக்குதான் நமக்கு ஒரு செக்குலர்னா அது ஒரு புது விஷயமா ஒரு இதா தெரியுது. ஆனா அது ஒரு சாதாரண தமிழ்நாட்டு இயல்பே அதுதான். அது இந்த பகுதி தென்னிந்தியாவில் அப்படிதான் இருந்திருக்குது. அது பல்லவர் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்றைய வரைக்கும் தொடருது. ஸோ அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் அந்த நவாபுடைய அவங்களும் வந்து என்னென்ன அவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவங்க கையில் இருக்குது. என்டையர் இந்த ஏரியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் கையில் இருக்கும்போது ஒரு சர்ச்சுக்கோ ஒரு முஸ்லீமுக்கோ ஒரு இதுக்கோ ஹிந்து இதுக்கோ கொடுக்கணும்னா அவங்க தான் காசு கொடுப்பாங்க. மெயின்டெனன்ஸ் ஆக்சுவலாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வந்து க்ளீன் பண்ணோம், இது பண்ணோம். இது மாதிரி நிறைய இடங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே அந்த பக்கம் ராயப்பேட்டை பீச் ரோட்டில் உள்ள இங்கே போய் பார்க்கும்போது ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்குள்ள பில்டிங் பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட்லி நவாப் கட்டினதாக தான் இருக்கும். நம்ம பார்க்குற அந்த ஒரு ரெட்டிஷான உள்ள கலர் எல்லாமே அது மோஸ்ட்லி வந்து நவாப் காலத்தில் நவாப்பால் கட்டப்பட்டதாக இருக்கணும், இல்லைன்னா நவாப் இருக்கும்போது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கட்டினதாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு 200-300 வருஷத்துக்குள்ள கட்டப்பட்ட பில்டிங் தான் எல்லாமே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமே அவங்க பண்ணது தான். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக அவங்க கிட்ட இருந்ததுனால அவங்க எந்த பார்ஷாலிட்டியும் கொடுக்காம எல்லாருக்கும் அவங்க கொடுத்து செஞ்சிருக்காங்க. ஸோ அது
நேச்சர் தான் ஆக்சுவலாக. இன்றைக்கும் அது ஒரு பெரிய ஒரு அதனால தான் வந்து ஒரு ஒரு இளவரசர், ஒரு ஆற்காடு இளவரசர் ஒரு அதனால இன்ன வரைக்கும் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆற்காடு நவாப் குடும்பங்களை மறக்காமலும் இருக்காங்க மக்கள். என்னன்னா அது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு 100 வருஷம் அவங்க வரிசையா அவங்க வாரிசுலாம் வந்துட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியா வந்து முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல போகும்போது அந்த ராணி என்ன பண்ணாங்க, நம்ம இவங்களுக்குள்ள நமக்கு வந்து இவ்வளோ ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க, ஸோ அதனால இவங்களுக்கு வந்து ஒரு பிரின்ஸ் இளவரசருங்கிற ஒரு தகுதி, ஒரு பட்டத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு தனியா ஒரு ஆற்காடு இளவரசருங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து இவங்களுக்கு வந்து தனியா மாளிகையெல்லாம் கொடுத்து ஒரு 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 கௌரவ அரசர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து. அது ஏன் அப்படின்னா இப்ப அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு விழாக்கள் இருக்குன்னா ஒரு 4 பெரிய மனுஷன் வரணும், அவர் முன்னிலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ 1933 வந்து இங்க நம்ம ஊர்ல தேர்தல் நடந்தது. அது நாமினேட்டட் மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்க. இப்போ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்க மேல் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யார் நாமினேட் பண்றதெல்லாம் இந்த ஆற்காடு இளவரசரை வச்சு அவருடைய சஜஷன் படி நாமினேட் பண்றதெல்லாம் தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் அந்த இது நவாப் குடும்பங்கள இருந்து அவங்களுடைய நடைமுறை இருக்கு. ஆளுநர் இன்னைக்கு ஒரு டீ பார்ட்டி கொடுக்குறாருன்னா அவங்களுக்கு ஒரு இன்வைட் போகும். ஸோ அவங்க வருவாங்க. ஸோ இதை மாதிரி ஒரு 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 கௌரவ பதவி அப்படிங்கிற விஷயத்துல இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல ஆரம்பிச்சது. பட் என்னன்னா ஒரு வரலாற்றுன்னு பார்க்கும்போது யாரெல்லாம் பிரிட்டிஷ்களுக்கு துணை நின்றாங்களோ அவங்கெல்லாம் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்டரி எழுதிட்டாங்க. ஓகே, நவாப் குடும்பங்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவா தானே? பிரிட்டிஷ் கடைசி வரைக்கும் ஆதரவா தான். அதனால தான் என்னன்னா அவங்களால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு வாய்ப்பு இருந்தது, வளர்ச்சி ஒரு அடுத்த கட்ட நோக்கி வளர்ச்சிக்காக வாய்ப்பு இருந்தது. இவங்களுக்கும் அந்த இது இருந்துச்சு. ஏன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் ஆற்காடு நவாபை வந்து மற்றவங்கள்ட்ட காப்பாற்றினது. ஒரு திப்பு சுல்தான் இந்த 4 இந்த போர் இருக்கு பார்த்தீங்களா, கர்நாடகா போர், இதை 4 பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். இந்த 4 போர்லேயும் வந்து இவங்களை காப்பாற்றின ஆற்காடு நவாபை காப்பாற்றினது எல்லாமே வந்து ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான். அதுமாரி பிரெஞ்சு ஆர்மி வந்து இப்போ பாண்டிச்சேரியில் இருக்குது. அவங்களும் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் நல்ல கிளாஷ் எடுக்கும்போது அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றினது எல்லாமே அது ஒரு பெரிய முக்கியமான ரோல் ஆக்சுவலா. ஸோ இப்போ இதில் என்னன்னா ஆற்காடு நவாப் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து மெயின் இன்டென்ஷன் வந்து கர்நாடகாவே வந்து அதிகமான வரி, அதிகமான ஏரியா அதெல்லாம் வந்து கர்நாடகா பக்கம் தான். ஸோ இப்போ இவங்களுடைய மொழியே கூட ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு கன்னடா தான். உங்களுக்கு உருது, கன்னடம், அப்புறம் தான் தமிழ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னன்னா நீங்க ஆரணி அந்த ஆற்காடுலாம் பக்கம் போனீங்களா, இந்த இடத்த அவங்க வந்து எப்படி அந்த இடத்த அப்படி கம்ப்ளீட்டா மாத்தினாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி முன்னாடி அந்த மாதிரியான இடத்துல இல்லை. அது ரொம்ப ஒரு மலைப்பாங்கான இடம், ரொம்ப காடெல்லாம் இருக்கும். பட் இவங்க அந்த இடத்துல போய் நமக்குன்னு ஒரு கிங்டம் வரணும் அப்படிங்காக போய் அதை வந்து பெரிய டெவலப் பண்ணதுதான் இதுதான். ஸோ இன்னைக்கும் ஆரணி ஆற்காடுலாம் வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நவாப்கள் தான். ஸோ இப்போ இது வந்து இந்த இந்த சீக்வன்ஸ்ல பார்க்கும்போது இவங்களுக்கும் வந்து அந்த ஹைதராபாத் நிஜாமுக்குள்ள கான்ஃபிளிக்ட், இவங்களுக்கும் பிரெஞ்சு ஆர்மிக்கும் சந்தா சாஹிப்னு ஒரு கேரக்டர் வரும். அவர் வந்து என்ன நினைப்பாரு, அவர் வந்து ஹைதராபாத் நிஜாமுடைய மருமகன், அவர் தான் ஆற்காடு நவாபாக ஆக நினைக்கிறார். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாபுக்கு ஒரு கிங்டம், நம்ம அதை வந்து எப்படியே கைப்பற்றின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வந்து சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணுவார். அவர் வந்து அவர் கைப்பற்றி வந்துருவார், ஆற்காடு நவாபு ஆயிடுவார். இப்போ இந்த நவாப் குடும்பங்கள் குறிப்பா தமிழகத்தை மட்டும்தான் ஆண்டாங்களா, மற்ற வட மாநிலங்கள் அந்த மாதிரி ஆண்டாங்க? அது குறிப்பிட்ட இந்த பக்கம் தான். இந்த ஒண்ணு வந்து என்னன்னா ஆற்காடு நவாபுங்கிறது ஆற்காட்டை தலைமையிடமாக கொண்டு மோஸ்ட்லி அவங்களோட ஏரியா வந்து அப் டு சென்னை வரைக்கும். அப்ப அவங்க வந்து கர்நாடகா பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ண நினைச்சாங்க. ஸோ அப்போ அது அவங்க நினைப்பதற்கு தடையாக இருந்தது வந்து ஹைதர் அலி, திப்பு சுல்தான் போன்றவர்கள். ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க தனியாக அங்கே ஒரு கிங்டம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது இவங்களுக்கு வலு குறையுது. திரும்ப அந்த 4 மைசூர் போர்லாம் வந்த பிறகு அந்த ஹைதர் அலி, திப்பு சுல்தான் அந்த டைனாஸ்டி போனதுக்கு அப்புறம் திரும்ப இவங்களுடைய செல்வாக்கு அதிகமாகுது. ஸோ இப்போ கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுதுன்னா தனக்கு ஒரு ராஜா, நாங்கள் நேரடியாக ஆட்சிக்கு பண்ணல. அவங்க 1857 வரைக்கும் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக பவர் அவங்க கையில் தான் இருந்துச்சு. அவங்க ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் அவங்க தான் முடிவெடுக்கிற இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் நாங்கள் நேரடியாக யாரையுமே ஆட்சி பண்ணல, இது எங்கள் நாடு கிடையாது, நாங்கள் வந்து வணிகத்திற்காக தான் வந்திருக்கோம், நாங்கள் வந்து நவாப்க்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்படிதான் எல்லா இடத்துலையுமே அப்படிதான் சொல்லி அப்புறமா ஆரம்பிச்சு ஏன் இந்த மாதிரியான ஒரு டியூவல் ரோல் அப்படின்ட்டு தான் 1857 வரும்போது நேரடியான பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நேரடியான ஆட்சிக்கு வந்ததுதான். அது வரைக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு, ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு நடந்துட்டு தான் இருந்தது. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸில் வந்து அங்கே முகலுடைய கடைசி பேரரசை பகதூர் ஷா அவரை முன்னிறுத்தி
அவர்தான் ராஜா, நாங்க இது இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் அவங்க நடந்தது. கல்கட்டாவில் இப்படிதான், எல்லா இடத்துலையும் இப்படிதான் நடந்தது. பட் ஒரு ஸ்டேஜில் வந்து அதை விட்டுட்டு அவங்க நேரடியாக வந்தாங்க. அப்போ வரும்போது இந்த நவாப் போன்றவர்களுக்கான ஒரு செல்வாக்கும் குறையுது. ஆனால் வந்து அவங்களை கைவிடலை. அவங்கள வந்து அந்த பதவியில் உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான கௌரவத்தெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு மாதம் மாதம் என்னென்ன தரணுமோ அதெல்லாமே கொடுத்து நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ ஆங்கிலேயர்கள் வரலை அப்படின்னாலுமே நம்ம நாட்டில் தொடர்ந்து இந்த மன்னராட்சி தானே சார் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒற்றை தலைமை, நேரு மாதிரி காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி வந்து இல்லாமல் அந்த ஒற்றை தலைமை வந்திருக்காது தானே சார்? அப்படி பார்த்தா நவாப் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட. ஆமாம், ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் வந்து நவாப் வந்து இல்லை, நீங்கள் நவாபுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்க முடியும்? அதாவது அவர் வந்து ஒரு பக்கம் ஃப்ரெஞ்சு, அதாவது ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஆமாம், நீங்க இவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க உள்ள வர போறாங்க. ஸோ நவாப் வந்து நவாபுடைய பார்வையில ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அப்ப நமக்கு யாரு வந்து நிஜமாவே நல்லது செய்வாங்க, நமக்கு துரோகம் இழைக்காதவர் யார் இருப்பாங்க அப்படின்னு அவர் பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து கிழக்கிந்திய கம்பெனி கொஞ்சம் ரொம்ப நம்பகத்தன்மைக்குள்ள ஆட்களாக தெரிஞ்சுது. ஹைதராபாத் நிஜாமுக்கும் பிரெஞ்சுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஸ் வந்துச்சு. ஸோ அதனாலதான் சந்தா சஹிப்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவர் இந்த ஆற்காடு நவாப்பெல்லாம் துரத்தி அடிச்சுட்டு அவர் நான் தான் ஆற்காடு நவாப்னு ஆகி அவர் இந்த வெள்ளூர் எல்லாம் பிடிச்சிட்டு அவர் திருச்சிக்கு போறாரு. திருச்சியை கோட்டையை பிடிச்சி நான் திருச்சியில இருந்து ஆட்சி பண்ண போறேன், இனிமே என் ராஜ்யம் தான், நான் வந்து பிரெஞ்சோடைய சப்போர்ட்டோட நான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போறாரு. அவர் அங்க திருச்சியிலே போட்டு ஜெயிலில் போட்டு அடைச்சி காலி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த புதுச்சேரியில் அனந்தரங்கம் பிள்ளைன்னு சொல்லி அவரோட டைரி குறிப்பு, அது ரொம்ப முக்கியமானது. அதில் எல்லாமே டீட்டெயிலாக அவர் எழுதியிருக்காரு, சந்தா பற்றி எழுதுறாரு. பட் இது வந்து அது வேற ஒரு பார்ட் ஹிஸ்ட்ரிலாம். ஆற்காடு நவாப் வந்து அப்புறம் என்ன பண்ண, சந்தா அப்புறம் திரும்ப அவங்க வராங்க. அடுத்தது வாலாஜா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆற்காடு நவாப்ல. இப்போ இன்னைக்கு நம்ம வாலாஜாங்கிற பார்த்தா ரொம்ப அதை கேட்டுருவோம். வாலாஜா பார்த்து நமக்கு தெரியும், வாலாஜா ரோடு, நிறைய வாலாஜா பில்டிங்ஸ் நிறைய தெரியும். இதெல்லாமே அவர் வந்து அவர் காலத்துல அவர் கட்டினது, இல்லைன்னா அவர் நினைவா அவருடைய பேரை குறிக்கும் வழியா அவருடைய சந்ததிகள் கட்டினதா தான் இருக்கும். இது மோஸ்ட் பாப்புலர் ஒரு நவாப் அப்படின்னு சொன்னா அந்த வாலாஜா அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து நிறைய கோயிலுக்கு இது மாதிரி செஞ்சிருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சோழர் காலத்துல இருந்து ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நீங்க வந்து மானியம்லாம் கொடுப்பாங்க, ஆடு கொடுப்பாங்க, விளக்கு எரிக்கிறதுலாம் கொடுப்பாங்க, நிறைய கல்வெட்டுலாம் இருக்கு, கல்வெட்டுக்கு. ஆனா எந்த மண்ணு நேரா வந்தது கிடையாது. நீங்க இப்போ செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குது, அந்த சிவன் கோயிலுக்கு ராஜராஜ சோழன் வந்து 100 ஆடு கொடுத்ததாக கல்வெட்டு இருக்கும். ஆனா அந்த ராஜராஜ சோழன் அந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணாரா இல்ல அந்த பக்கம் பண்ணாதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு 10% கூட இருக்காது. இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா ஹை சான்ஸ் என்னன்னா அவர் வந்திருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவர் வந்ததெல்லாம் ஒரு மேஜர் பிளேசஸ்க்குலாம் வந்திருக்காரு. ரொம்ப இன்டீரியரான ஏரியாக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுக்கான உங்களுக்கு நேரமும் கிடையாது. ஹிஸ்டரியில் அப்படிதான் பார்க்க முடியும். எல்லா டைனாஸ்டியும் இப்படிதான் இருக்கும். அவருடைய இவருடைய பெயரால் நியமம் கொடுத்துருப்பாங்க, இவருடைய பெயரால் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வாலாஜாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ராஜா. என்னன்னா அவர் எல்லா இடமும் போயிருக்காரு. அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளுக்குமே தெருவா எல்லா இடத்துலயும் இவர் இங்க வந்திருக்காங்க, அங்க வந்திருக்காங்கலாம் பதிவாயிருக்கு எல்லாமே. ஸோ நம்ம ரீசன்ட் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா இந்த வாலாஜாங்கிற நவாப் மட்டும் எல்லா இடங்களுக்கும் போயிருக்காரு. எல்லா ஃபங்க்ஷன்லையும், லோக்கல் ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும், இங்க ஹிந்து ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சரி, இஸ்லாம் ஃபெஸ்டிவல் எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலும் அவர் அங்க பங்கேற்பார். அவர் குறிப்பிட்ட ஆண்டு திருச்சி மதுரைலாம் ஆண்டாரா சார்? அங்க அவர் வந்து திருச்சி வரைக்கும் இல்ல, திருச்சி வரைக்கும் சந்தா சாஹிப்போடைய பிளான் ஆக்சுவலா திருச்சி வரைக்கும் போறதுன்ட்டு. பட் இவங்களுடைய இது வந்து ஆற்காடு ஆரணியை வந்து மையமாப்படுத்தி அப் டு சென்னை வரைக்கும் இதுதான். அது அவங்க இதை தாண்டி அவங்க போல. ஏன்னா அது மராத்தாவுடைய கண்ட்ரோல்ல இருந்து, சரபோஜி எல்லாம் வந்து பெரிய தஞ்சாவூர்ல அவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஸோ மதுரையும் அது தனி கண்ட்ரோலில் இருந்துச்சு. பெரிய அளவில் அவங்க பெரிய நிலப்பரப்புலாம் கிடையாது. பட் இவங்களுக்கு இன்னும் உள்ள இந்த சொத்து, இந்த நிலங்கள், நிலங்கள்லாம் திருச்சியிலலாம் நவாப்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலங்கள் வந்து திருச்சியில இருந்ததாலாம் சொல்லப்படுது சார். நிலம்லாம் இருந்தது, இவங்களுடைய நிலம்லாம் இருக்கு. ஆனா அவங்க நேரடியான ஆட்சிக்கெல்லாம் இல்லை. அவங்க அதாவது என்னன்னா, அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த முகல்ஸுடைய ஃபார்மேட் தான் ஆக்சுவலாக. அவங்களுக்கு வரி செலுத்துது, பாளையக்காரர்களுக்கு கொடுக்குற மாதிரி, இந்த லீஸ் கான்ட்ராக்ட் கொடுக்குற மாதிரி, நீங்கள் இந்த ஏரியா பார்த்துக்கோ, எனக்கு வர வேண்டிய வருமானத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபார்மேட் வந்து முகல்ஸ் காலத்தில் ஆரம்பிச்சு நாயக்கர்களும் இதுதான் அமல்பட. பாளையக்காரருங்கிற கான்செப்டையும் நாயக்கர்கள் தான் வச்சுருந்தாங்க. அவங்க நேரடியாக எந்த நாயக்க மன்னர்களும் நேரடியாக வர கிடையாது, இந்த பாளையக்காரர் மூலமாக தான் வரி வசூல் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த செட்டப் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க காலத்துலையும் இருந்தது. பெரிய அளவில் பெரிய நிலப்பரப்புலாம் அவங்க ஒன்றும் பெரிய ஆட்சி இல்லை. அவங்க பீரியட் 100 இயர்ஸ் சொல்லலாம். 1600 அந்த திப்பு சுல்தான், அதாவது என்னன்னா திப்பு சுல்தான் முன்னாடி ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ஒரு தனித்தன்மையோட இருந்தாங்க.
அதாவது அவங்க முடிவெடுக்கிற இடத்துல இருந்தாங்க. அர்காட் நவாப் வந்து நான் வந்து பிரெஞ்சு கூட போவேனா, ஹைதராபாத் நிஜாம் கிட்ட பேசுவேனா, இல்ல அவுரங்கசீப்போடைய அவங்க பின்னாடி வந்த சக்சஸ் கூட பேசுவாங்கிறது தான் முடிவெடுக்கிற இடத்துல அவங்க இருந்தாங்க. பட் அந்த திப்பு சுல்தான் அந்த 4 கர்நாடகா போருக்கு அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனியோட கை ஓங்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க முடிவெடுக்கிற இடத்துல இல்லை, இவங்க சும்மா ஒரு பொம்மை அரசாக தான் அவங்கள வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அது வந்து 1800 ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிமைனிங் ஒரு 50-60 இயர்ஸ்க்கு வந்து அர்காட் நவாப்ங்கிறது பேரளவுக்கு ஒரு அரசராக இருந்தார். ஆனா ஆக்சுவலா நிஜமான ஆட்சி செய்துட்டு இருந்தது வந்து கிழக்கிந்திய கம்பெனி தான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் நீங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. அதுவும் குறிப்பிட்டு இந்த பல்லவர் காலத்துலேருந்து இந்த மத வேறுபாடுகள்லாம் இல்லை, எல்லா மதத்தினரும் எல்லா ஆட்சியாளர்களும் சமமா பார்த்ததுனால தான் இத்தனை வருடம் அவங்க ஆண்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. அடுத்தடுத்து நம்ம மருதநாயகம் பத்தின விஷயங்களா இருக்கட்டும், இந்த போர்கள் பத்தின விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி. நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முகேசன்.